ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டி பியூட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு இனிப்பு பலகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலகாரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வேணால் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அரைக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 1 வாழைப்பழம். நான் இன்றைக்கி 1 கப் மாவு எடுத்துருக்கனால 1 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த பலகாரத்துக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும். நான் இப்போ 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கலந்து ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒன்றா கலந்துகிட்டே இருங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ இந்த மாதிரி வச்சு நல்லா ஒன்றா கலந்துகிட்டே இருங்க. மாவில் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா கலந்து வரணும். பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஊற்றி கலக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றி தான் கலக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஒன்றா கலந்து தோசை மாவு பதத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஒன்றா கலந்தாச்சு. நல்லா ஒன்றா எந்த அளவுக்கு கலர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலகாரமும் சாஃப்டாக வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறினக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ எப்படி சொல்லாங்க அதை பார்க்கலாம். பலகாரம் சுடுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரண்டியில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கோங்க. இதில் சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு பலகாரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம பலகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சத்தும் கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த டாலை பற்றி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அவங்க கையிலேயே செஞ்சது. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.